எல்லா சுமைகளையும் சுமந்த மக்களே, நீங்கள் என்னிடம் வாருங்கள், நன்றாக யோசித்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வை அளிப்பேன் என்று சொல்வது பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதற்கே, துயரங்கள் இருக்கின்றன என்பதற்கே. என் காயங்களால் நான் உங்களை என்று சொல்வது காயங்கள் பெற்றிருக்கின்றன என்று கடவுள் நமக்கு சொல்கிறார். பலரினர்கள் நம்மிடம் வருவார்கள், அவர் நம்மை குணமாக்குவார். அதாவது பைபிள் நூலில் கடவுள் நமக்கு ரெட் கார்பெட் விரிக்கவில்லை. யோபுக்கு எத்தனை சோதனைகள் வந்தன, யோபுக்கு துன்பங்கள் வந்தன. நீங்கள் யோபு நூலின் முதல் அதிகாரத்தை படித்தால் கடவுள் யோபுவுடன் இருந்தார் என்று தெரியும். கடவுள் யோபுவுடன் நடந்தார். யோபு என்றால் கடவுளுக்கு மிகவும் பிடிப்பு. கடவுள் யோபுவை அந்த நாட்டிலும் இந்த உலகிலும் மிகப்பெரிய பணக்காரராக ஆசீர்வதித்தார். அப்படி ஒரு பணக்காரராக இருந்த ஒருவரையும் கூட சாத்தான் சொன்னான், நீ யோபை சுற்றியுள்ள வேலையை நீக்கிவிடு, நான் அவனை என்ன செய்யும் என்று பாரு, நான் அவனை சோதிப்பேன் டோட், நான் அவனை சோதிப்பேன், நான் சோதித்து பார்ப்பேன். ஆதாமையும் சாத்தான் சோதித்தான். அதே போல் சோதனைக்கு ஆட்பட்டார் ஆதாம். என்ன ஆயிற்று? அவர் தோல்வியடைந்தார். ஆதாமும் தேவனை நம்ப முடியவில்லை. ஆதாமும் தேவனை சார்ந்து இருக்க முடியவில்லை. ஆதாமை தேவன் எந்த ஒரு தோட்டத்திலும் வைத்தாலும் கூட அவர் தன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை. அந்த நன்மை தீமை அறிவு மரத்தின் பழத்தை சாப்பிட முடிவு செய்தார்கள். பலருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், தேவனுடைய சுத்தமான சூழலில் கூட ஏன் அது நடந்தது என்று நீங்கள் கேட்கலாம். அந்த சுத்தமான சூழலில் அந்த பாம்பு எப்படி வந்தது? அது பாம்பு இல்லை, அதற்கு முன்பு அது ஒரு ஜீவன், அஜி. தேவன் இவ்வளவு அழகாக படைத்த உலகத்தில் அந்த வனத்தில் அந்த சம்பவம் ஏன் நடந்தது என்று நீங்கள் கேட்கும் போது அது தேவன் நம்மிடம் வைத்திருந்த நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கை என்றால் அவர் வேலைக்காக வேலை எடுக்கிறார் என்றால் அது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கவே. நம்முடைய விசுவாசம், நாம் தேவனை எவ்வளவு நம்புகிறோம் என்பதை சாத்தான் அறிந்து கொள்ள தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். நம்முடைய விசுவாசம் இன்னும் வலுவாக மாறவும் தேவனுக்காக நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேவனுடைய பிள்ளைகள் ஆதாம் தேவனுடைய மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய சித்தத்தையும் இழந்தார்கள், தேவனுடைய திட்டத்தையும் இழந்தார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு முன்பு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். யோபுக்கும் அப்படியான சோதனை வந்தது. யோபை சுற்றி ஒரு வேலி அமைக்கப்பட்டது. தேவன் யோபுடன் நேரடியாக பேசுவார். தேவன் யோபுடன் ஒவ்வொரு நாளும் பேசுவார். அந்த தோட்டத்தில் ஆதாமுடன் தேவன் எப்படி பேசினார், அது போலவே யோபுடனும் தேவன் பேச ஆரம்பித்தார். ஆனால் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். யோபுக்கு சோதனை வந்தது, யோபுக்கு துன்பம் வந்தது. மக்கள் உடனே என்ன நினைப்பார்கள் என்றால், யோபு ஏதாவது தவறு செய்திருப்பான், அதனால் தான் இப்படி நடந்திருக்க வேண்டும், ஏதாவது பாவம் செய்திருப்பான், அதனால் தான் இப்படி நடந்திருக்க வேண்டும் என்று. ஆனால் இன்று பைபிளில் யோபு என்ற ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த வாயிலை தேவன் திறந்ததால் தான் யோபு புத்தகம் வந்தது. பிரேக் டைம் 0.5 அந்த வாயில் திறக்கப்பட்டதால் தான் யோபு தேவனை நம்பியிருந்த அந்த விசுவாசத்தையும் யோபு வைத்திருந்த அந்த நம்பிக்கையையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை ஒருமுறை யோசிக்க வேண்டும். நாம் எல்லா விஷயங்களிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, நமக்கு கஷ்டம் வந்த போதும் மரணமயமான பள்ளத்தாக்கில் விழுந்த போதும் கூட நாம் தேவனை வெளிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். இது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கலாம், இது புரியாததாக இருக்கலாம். நாம் ஜெபித்த பிறகு நாம் செய்ய வேண்டியது தேவனுக்கு நன்றி செலுத்துவதே. நாம் கேட்டதை 10 முறை கேட்க வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் அவர் செவிகள் எப்போதும் நம் ஜெபங்களை கேட்க தயாராக இருக்கின்றன. அதனால் அவர் கேட்டார், கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். நீங்கள் கேட்குங்கள், நான் வருகிறேன், என் நாமத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செய்கிறேன் என்று அவர் சொன்னார். கேட்ட பிறகு பிலிப்பியர் புத்தகத்தில் கேட்ட பிறகு நாம் எல்லாவற்றையும் நன்றி செலுத்தி அவரிடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். நம் தேவன் அதிசயமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில சமயங்களில் நம் கதவுகள் திறக்கப்படுகின்றன. கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் வர சில கதவுகள் திறக்கப்படுகின்றன. பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்களுக்கிடையில் பிரச்சனைகள் வரவும் சில சமயங்களில் கதவுகள் திறக்கப்படுகின்றன. சில சமயங்களில் தேவன் சில கதவுகளை திறக்கிறார். வேலைவாய்ப்பில் சில கதவுகளை தேவன் திறக்கிறார். அந்த கதவுகளை திறப்பதன் மூலம் தேவன் நீங்கள் அவரை எவ்வளவு வலுவாக பிடித்திருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். உங்கள் மேல் இருக்கும் அதிகாரி உங்களை சிரமப்படுத்தும் போது, அவமதிக்கும் போது, பழி சுமத்தும் போது,
உங்களை விருப்பமான முறையில் நடத்தும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேவன் கதவை திறந்திருக்கிறார் என்பதால் தான் இது நடக்கிறது. இது நமக்கு நல்லதற்காகத்தான். இது நமக்கு நல்லதே. தேவன் எதை செய்தாலும் நமக்கு நல்லதற்காகத்தான். நமக்கு உலகத்திற்கு அது கெட்டதாக தெரிந்தாலும் கூட அது நமக்கு நல்லதாக மாறும். ஏனென்றால் அவர் தீமையின் பின்னால் நன்மையை மறைத்து வைத்திருக்கும் தேவன். தீமையின் பின்னால் தேவன் நன்மையை மறைத்து வைத்திருக்கிறார். அதனால் நம் பிரார்த்தனையில் உள்ள சக்தி என்றால், நாம் பிரார்த்தனை செய்த பிறகு தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். யோபுக்கு இருந்த 10 பிள்ளைகள் ஒரே கணத்தில் இறந்தார்கள். 10 பிள்ளைகளில் ஒருவரை மட்டும் அல்ல, 9 பேரை மட்டும் அல்ல, ஒரே நேரத்தில் 10 பேரையும் இழந்தார். 10 பிள்ளைகளை இழந்த ஒரு தந்தை எப்படி இருப்பார் என்று ஒரு முறையாவது யோசித்து பாருங்கள். அது எப்படி இருக்கும்? நானே என்னை கொன்று கொள்வேன் என்ற ஒரு எண்ணம், என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயப்படும் போதே என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற எண்ணம் வந்தது. நாயிகா மருத்துவமனையில் பிள்ளைகளுக்காகவும் என் மனைவிக்காகவும் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். கடவுள் எனக்கு கொடுத்த கனவுகளை எல்லாம் கையில் பிடித்துக் கொண்டு யோசிக்கும் போது, ஒருவேளை அவர் ஏதோ முடிவு செய்திருக்கலாம், இவை எல்லாம் என்ன ஆகும் என்று. ஆனாலும் கடவுள் ஒரு வாயிலை திறந்தார். கடவுள் வாயிலை திறந்ததால் ஒரு பிரச்சனை வருகிறது. திறந்த கதவை மூட எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியுமா? அவர் திறந்த கதவை யாரும் மூட முடியாது. அவர் மூடிய கதவை யாரும் திறக்க முடியாது. நாம் இவர்களுக்கு ஏன் ஓடிக்கொண்டு போக வேண்டும்? நாம் ஓட வேண்டியது கதவின் காவலனாக இருக்கும் ஆட்கடாவிற்கு. கதவின் காவலனாக இருக்கும் இவரிடம்தான் நாம் ஓட வேண்டும். டாக்டர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் படித்ததை நமக்கு சொல்கிறார்கள், அவர்கள் பார்த்ததை சொல்கிறார்கள், அவர்கள் அனுபவித்ததை சொல்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே உள்ளது. அது என்னவென்றால், நாம் உயிருள்ள தேவனிடம் வர வேண்டும். பிரச்சனை ஏற்பட்டால் உயிருள்ள தேவனிடம் வர வேண்டும். நமக்கு சிரமம் ஏற்பட்டால் உயிருள்ள தேவனிடம் வர வேண்டும். இன்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எந்த வேதனையில் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் உங்கள் வேதனைக்கு பதில் இயேசுவில் இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. உங்கள் வேதனைக்கு, உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் அவமானத்திற்கு, உங்கள் பழிக்கு, உங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு மகிமை கொடுக்கும் போது தேவன் நம்மை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. யோபு சந்தித்த பிரச்சனை மிகவும் பயங்கரமானது. அவன் தன் பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை எல்லாம் இழந்தான். ஒரே நாளில் உலகிலேயே கோடீஸ்வரராக இருந்த ஒருவன் ஒரே நாளில் அவன் மிகவும் ஏழையாகிவிட்டான். ஒரு நாள் அந்த நாட்களில் நோய் வந்த பிறகு ஒருவர் வந்தார். எதுவும் நல்ல செய்தி அல்ல. ஐயா, உங்களுக்கும் இப்படித்தான் நடந்தது. உங்கள் பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், உங்கள் ஒட்டகங்கள் இறந்து விட்டன, உங்கள் மாடுகள் இறந்து விட்டன, உங்கள் கழுதைகள் இறந்து விட்டன, எல்லாம் இறந்து விட்டன, எல்லாம் முடிந்து விட்டன, எல்லாம் போய்விட்டன, எல்லாம் போய்விட்டது. இதோ 10 பேரின் சரளங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளின் சரளங்களை கொண்டு வந்து விட்டோம் பாருங்கள். 10 பேரை பெற்ற தாய்க்கு எவ்வளவு பாரம் இருக்கும்? 10 பேருக்கும் மேலாக ஒரு தாயின் கருத்தை. யோபு ஒவ்வொரு நாளும் கூட அவன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவான். இப்போது யோபுக்கு கோபம் வர வேண்டும் அல்லவா? அசலை யாராவது ஒவ்வொரு நாளும் பலிபீடம் அருகே சென்று ஆசாரியராக பலிகளை அர்ப்பணிப்பாரா? அந்த யோபு குடும்பத்தில் என்ன நடந்தது? உலகம் என்ன பேசும்? உலகமே என்ன பேசுகிறது? ஆனா ஒரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டும். இவ்வளவு கொடுமை நடந்தாலும் அவன் தாய் மிகவும் வேதனையில் ஆழ்ந்தார். யோபின் மனைவி மிகுந்த துயரத்தில் விழுந்து, இப்படி ஒரு கொடுமை எப்படி நடந்தது என்று சொல்லி, இனி என்ன யோபே, தேவனை திட்டி இறந்துவிடு என்றாள். இன்னும் என்ன இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளை இழந்து விட்டோம், நம்முடைய வீடுகளை இழந்து விட்டோம், நம்மிடம் இருந்த சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டோம், நம்மிடம் இருந்த மிருகங்களை எல்லாம் இழந்து விட்டோம், நம்முடைய வேலைக்காரர்கள் எல்லாம் நம்மை விட்டு விட்டு போய்விட்டார்கள். இனி என்ன யோபி, இனி என்ன தேவனை திட்டி இறந்து விடலாம், இறந்துவிடு. அந்த மாதிரியான நேரத்தில் யோபு சொன்ன வார்த்தை மிகவும் மதித்துமிக்கது. யோபு சொன்னான், யெகோவா கொடுத்தார், யெகோவா எடுத்தார், யெகோவாவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் போல். சில சமயங்களில் தேவன் கொடுக்கிறார், சில சமயங்களில் அவர் எடுத்துக்கொள்கிறார். கொடுக்கிற தேவனுக்கு எடுத்துக்கொள்ளும் அதிகாரமும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளும் போது அதைவிட பெரியதை கொடுப்பார். நாம் நம்ப வேண்டும்.
அவர் எடுத்துக்கொள்ளும் போது அதைவிட பெரியதை கொடுப்பார் என்று நம்ப வேண்டும். அவர் எடுத்துக்கொள்கிறார். நம்முடைய கைகளில் அவர் இன்னும் வலிமையான காரியங்களை செய்வார். தேவன் நம்முடைய பிள்ளைகளின் மூலம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவன் அதிசயங்களை செய்யும் தேவன். யோகின் வீட்டில் 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பிள்ளைகளுக்கு சமமாக அந்த முதியவருக்கு தேவன் மீண்டும் கருப்பை திறந்து அவர்கள் இருவரும் சேர்ந்தார்கள். மீண்டும் என்ன நடக்கிறது என்றால் கர்ப்பமாகிவிட்டார். அந்தவள் முதியவள். அந்தவளால் குழந்தை பெற்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அல்லது ஒரு அடிமை பெண்ணை ஆகர் போல கொண்டு வந்து அவளால் குழந்தை பெற்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. எங்கே வாசல் மூடப்பட்டது, அங்கேயே தேவன் மீண்டும் வாசலை திறந்தார். இப்போது அந்த 10 பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். அந்த 10 பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். மீண்டும் தேவன் அவர்களுக்கு 110 பிள்ளைகளை கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். அந்த முதுமையில் யோபின் மனைவி மீண்டும் பிள்ளை கற்றதை தொடங்கினார். எதை இழந்தார்களோ, எதை நஷ்டப்படுத்தினார்களோ, மீண்டும் மேலே வர எந்த வாய்ப்பும் இல்லாத இடத்தில் தேவன் யோபை இரட்டிப்பு ஆசீர்வாதத்துடன் அனுபவிக்க வைக்க என்று சொல்கிறார்கள். இரட்டிப்பு ஆசீர்வாதம் அளித்தார் என்று சொல்கிறார்கள். தேவன் நம்மை இரட்டித்து ஆசீர்வாதம் அளிக்கும் தேவன் இருக்கிறார். தேவன் நம் குடும்பத்தையும் இரட்டித்து ஆசீர்வாதம் அளிக்க விரும்புகிறார். இந்த காலத்தில் தேவன் நம்மை பெருக்கமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். இது பெருக்கமாகும் என்று சொல்வது சில சமயங்களில் புரியாது. தேவன் செய்கிற காரியங்கள் புரியாது. தேவன் செய்கிற செயல்கள் புரியாது. தேவன் செய்கிற விஷயங்கள் புரியாது. ஆனாலும் ஒன்று நாமும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நம் தேவன் அவர் மேல் நம்பிக்கை வைத்தால், நம் தேவனில் நம்பிக்கை வைத்தால் அவர் இல்லாததை இருக்கிறது போல் செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார். அசாத்தியமானதை சாத்தியமாக்கும் தேவன் இருக்கிறார். அந்த சாராவுக்கும் அபிராமுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் அளித்தார். எத்தனை ஆண்டுகள் அந்த வாக்குத்தத்தம் அளித்தார்? 75 ஆண்டுகள் அபிராமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் அளித்து, நான் உன் கருப்பை பலமாக்கப் போகிறேன் என்று சொன்னார். நான் உன்னை ஒரு பெரிய ஜனமாக ஆக்கப் போகிறேன். பூமியில் உள்ள ஒவ்வொரு வம்சமும் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு பிள்ளை கூட இல்லை என்றாலும் அவர் என்ன சொல்கிறார்? பூமியில் உள்ள என் ஒவ்வொரு வம்சமும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். இதையெல்லாம் சேர்த்து சமயமான நேரத்தில் தேவன் வாக்குறுதி அளித்தார் என்றால் உன்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் பூமியில் உள்ள ஒவ்வொரு வம்சமும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் அவர் வாக்குறுதியை அளித்தார். அவர் அந்த வாக்குறுதியை பிடித்துக் கொண்டார். தேவன் சொன்ன பயணத்தை தொடங்கினார். கனானுக்கு வந்தார். ஆனாலும் உன்னிடம் எதுவும் இல்லை, பிள்ளைகளே இல்லை. பிள்ளை பெற்றார். ஆனால் தேவன் வாக்குறுதி அளித்தது சாராவுடன் தான். சாராவுடன் பெற்றதற்கு முன்பே தேவனின் வாக்குறுதி வழியில் தடையாக வந்தது. அது உண்மையான வாக்குறுதி அல்ல. அந்த மாதிரியான நேரத்தில் தேவன் மீண்டும் தோன்றி அதிக அதிகாரத்துடன் 18வது அதிகாரத்தில் அந்த வெயிலில் அவர் பார்த்துக் கொண்டிருக்கையில் கர்த்தர் அவருக்கு தோன்றினார் என்று சொல்கிறார். கர்த்தர் தோன்றி அவர் பார்த்துக் கொண்டிருக்கையில் மூவராக மாறிவிட்டார் என்று சொல்கிறார். அந்த மூவரும் வந்து அவரை சந்தித்ததும் அவர் ஓடிப்போய் அவர்களுக்கு உணவு தயார் செய்து அவர்களை அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு தேவையான அனைத்து விருந்தோம்பலையும் செய்த பிறகு அவர்கள் சொன்னது என்னவென்றால், அடுத்த வருடம் இதே நேரத்தில் தேவன் உனக்கு ஒரு மகனை கொடுக்கப் போகிறார். சற்று யோசித்து பாருங்கள். அப்ரகாமுக்கு 99 வயதாகி 24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தேவன் வாக்குறுதி அளித்தார். சாரா முதுமையில் சிரிக்க ஆரம்பித்தாள். ஏன் சிரிக்கிறாள்? அவள் நம்பிக்கை இல்லாமல் சிரிக்கிறாள். ஓ சாரா, உனக்கு நம்பிக்கை இல்லாததால் நான் கொடுத்த வாக்குறுதியை நான் திரும்ப பெறப் போகிறேனா? இல்லை. ஓ சாரா, என்ன இது? நீ இவ்வளவு ஆண்டுகள் காத்திருந்தாய். கடைசியில் வரும் நேரத்தில் நீ என்ன செய்கிறாய்? நீ நம்பிக்கை இல்லாமல் சிரித்தாய் என்பதற்காக நான் உனக்கு தரமாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை என்னவென்றால், யெகோவாவுக்கு சாத்தியமில்லாதது எதுவும் இருக்கிறதா? பிரேக் டைம் 0.5s என்று அவர் கேட்டார். நம்பிக்கை இல்லாத ஒருவருக்கு அந்த 3 நபர்களின் மூலம் தேவன் சொன்ன வார்த்தை நம்பிக்கையை பற்றியது. நம்பிக்கை இல்லாமல் தேவருடன் இருப்பது சாத்தியமில்லை. நம்பிக்கை இல்லாமல் தேவருடைய செயல்களை காண்பதும் சாத்தியமில்லை. நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு நம்பிக்கை உள்ளவராக நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரை எத்தனை விஷயங்களுக்கு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்.
இவை எல்லாம் ஏன் என்றால் நாம் இலக்கிடம் செல்லும் போல் நம்பிக்கையுடன் தேவனை நம்புகிறோம். அந்த எல்லைகளை கடந்தும் அந்த எல்லைகளுக்காக சாட்சியாக மாறிக்கொண்டு பூமியில் உள்ள மனிதர்களுக்கு முன்பு நாம் ஒரு நல்ல நம்பிக்கை உள்ளவராக மாற வேண்டும். 99 ஆண்டுகள் கடந்துவிட்டது. 100வது ஆண்டு வந்த போதும் தேவன் அபிராமையும் சாராவையும் நேசித்து அவர்களுக்கு கருப்பை பலனை அருளினார். அசாத்தியமானதை வேண்டி பிரார்த்தனை செய்தது. ஏனெனில் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. எல்கானா மறுபடியும் திருமணம் செய்து கொண்டார். அவள் பிரார்த்தனை செய்வதை நிறுத்தவில்லை. அவள் தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று ஷிலோவுக்கு சென்று அங்கே பிரார்த்தனை செய்ய தொடங்கினாள். அவள் எப்படி பிரார்த்தனை செய்தாளோ என்றால், அவள் வாயை அசைத்து பிரார்த்தனை செய்ய தொடங்கினாள். அவள் உதடுகள் அசைவதை பார்த்து ஏலி, நீ மதுபானம் குடித்து விட்டாயா என்று கேட்டார். என்னடா இப்படி சத்தம் போடுகிறாய் என்று கேட்டார். உருவாக உட்கார்ந்து அமைதியாக பிரார்த்தனை செய்ய முடியாதா? இவ்வளவு நேரம் என் குடிகாரி மாதிரி நடக்கிறாய் என்று கேட்டார். அவருக்கு புரிகிறது. அந்த ஊழியருக்கு புரிகிறதா? அந்த ஊழியருக்கு புரிய வேண்டும் என்றால் அவருக்கு என்ன வேண்டும்? பெடல் இல்லை என்றால் அவருக்கு புரியும். அன்று அண்ணா செய்த பிரார்த்தனை என்னவென்றால், பிரபா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, 2 பிள்ளைகள் இல்லை, 3 பிள்ளைகள் இல்லை. முதல் பிள்ளைகளை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். மீதமுள்ள சிறந்ததை நான் வைத்துக் கொள்கிறேன். டோட். அண்ணா தனது பிரார்த்தனை செய்த முறையில் முதலில் சம்யூயேல் பிறந்தார். அதன் பிறகு பல பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். அவர்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார். சம்யூயேல் 2 ராஜாக்களை அபிஷேகம் செய்தவராக ஆனார். ஒரு நீதிபதியாக ஆனார். தேவனுக்காக வலுவான சாட்சியாக ஆனார். ஒவ்வொரு காலை முன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். சாத்தியமில்லாதது நம்முன் இருக்கும் போது நாம் நம்ப வேண்டும். தேவனால் எல்லாமும் சாத்தியம். ஒரு தேவன் செய்யாமல் இருக்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். யெகோவா கொடுத்தார், யெகோவா எடுத்தார், யெகோவாவின் நாமத்திற்கு சூத்திரம் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும். தயவு செய்து ஜெபங்களை எப்போதாவது நான் ஜெபிக்கிறேன், என்ன தெரியுமா, உனக்கு பிடிக்காததை எனக்கு தராதே என்று சொல்கிறேன். ஏன் உனக்கு பிடிக்காதது எது வேண்டாம் என்று நினைத்தாலும் அது வந்தால் தீமைதான் நடக்கும். அது இருந்தால் எனக்கு நலன் இருக்காது. அது எவ்வளவு மதிப்புள்ளதாயினும் பரவாயில்லை. உனக்கு பிடிக்காதது என் அருகிலிருந்து அதை அதற்றும். இந்த காலை நேரத்தில் இங்கிருந்து பயணம் செய்யும் போது நாம் கால்களை பற்றி பேசவில்லை. என் உடல்நிலை ஒரு தோல்வி அல்ல, என் பலதினம் ஒரு தோல்வி அல்ல. என் பலதினங்களில் அவருடைய வலிமை பூரணமாகிறது. பலதினங்களில் தேவனுடைய கை வந்த போது அது பூரணமாக மாறுகிறது. அதனால் நீங்கள் நம்ப வேண்டியது தோல்வி அல்ல, நீங்கள் நம்ப வேண்டியது நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டால் அசாத்தியமானதை சாத்தியமாக்கும் தேவனை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொண்டால் தேவன் உங்கள் மீது நிச்சயமாக அதிசயம் செய்வார். எல்லோரும் எழுந்து நின்று பார்ப்போம். ஒருமுறை எழுந்து நின்று பார்ப்போம். இயேசுவே, உனக்கு வணக்கம். இன்று என்னை உயிரோடு வைத்திருக்கிறாய். உனக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்ற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். பிரபு, ஒப்பந்தங்களை ஆசீர்வதியுங்கள். உமது பரிசுத்த ஆவியின் சக்தியால் ஒவ்வொரு நபரையும் நிரப்புமாறு நாம் ஜெபிக்கிறோம். தந்தையே, உமது ஆவியின் வலிமை வந்து நிரப்பட்டிட வேண்டும். அவிசுவாசத்தை நீக்கி உமது சக்தியால் ஒப்பந்தங்களை நிரப்புங்கள். உனக்காக பிரபு வலுவான காரியங்களை செய்யும் மக்களாக எங்களை மாற்றுகிறாய். உமக்கு வணக்கம் தந்தையே. எங்களை நீர் மாற்றிக்கொண்டீர். உமக்கு வணக்கம். எங்களை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு வணக்கம். இன்னும் நீர் பிரபாவை வழங்குவதாக ஆசீர்வதியுங்கள். அவற்றின் பெரிய சாட்சிகளாக நம்மை நிலைநிறுத்தப் போகிறீர் என்பதற்காக உமக்கு சூத்திரம். இந்த சிறிய ஆலயத்தை பிரபு ஆயிரக்கணக்கான ஆலயங்களாகவும் ஆயிரக்கணக்கான மக்களை தங்கக்கூடிய ஆலயமாகவும் மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு சூத்திரம். சுமார் 7000 பேரை தாங்கக்கூடிய அந்த அழகான ஆலயத்திலும் அங்கேயும் வரிசையில் நின்று உள்ளே செல்லும் அளவுக்கு நடக்கப் போகிறது என்பதற்காக உமக்கு சூத்திரம். கதவுகளை மூடி இங்கே இடமில்லை என்று சொல்லி வெளியிலும் காரிலாரிலும் மக்கள் நிரம்பி நிற்கும் அளவுக்கு பிரபு புதியதாக எங்கள் மாவட்டத்திலும் இதையே செய்ய போகிறீர் என்பதற்காக உமக்கு சூத்திரம் தந்தையே. பிரபுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் சங்கமாக இதை மாற்றப் போகிறீர் என்பதற்காக உமக்கு சூத்திரம் தந்தையே. எங்கு வாய்ப்பு கிடைக்குமோ அங்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஆலயமாக எங்கள் ஆலயத்தை மாற்றப் போகிறீர் என்பதற்காக உமக்கு சூத்திரம். இந்த கடைசி உஜ்ஜீவத்தில் பிரபு எங்கள் பெயரை எழுதியுள்ளீர். உமக்கு வணக்கம். ஒவ்வொரு விசுவாசியின் பெயரையும் எழுதியுள்ளீர். உமக்கு வணக்கம். சமீபத்தில் ஜூபிலி சர்ச்சில் இருந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாற்றும் உமக்கு வணக்கம். உன் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லும் பணியில் எங்களை எல்லோரையும் பயன்படுத்துகிறீர். உமக்கு வணக்கம். எங்களை எல்லோரையும் பயன்படுத்துகிறீர். உமக்கு வணக்கம். நாம் எதுவாக இருந்தாலும் அது உன் கிருபையால் தான் பிரபு.
எனக்கு கிடைத்ததெல்லாம் உன் மூலமாகத்தான். நீ இல்லாமல் எதுவும் கிடைக்கவில்லை தந்தையே. நீ இல்லாமல் எதுவும் கிடைக்கவில்லை தந்தையே. எங்களிடம் உள்ள அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பயணமான இந்த உடலையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் பெருமையும் புகழும் உமக்கே செலுத்துகிறோம் தந்தையே. உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென்.